வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திருமந்திரம் படிக்கிறவங்களுக்கு மேலும் அவங்களுக்கு படிக்க தூண்டுவதற்கான சில ரகசியங்கள் அப்படின்னு சொல்கிறத விட தெளிவடைகிறதுக்கு உள்ள பாடல்கள். இது மனிதர்களுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது வேத நூல், அம்பிகையின் வேத நூல். இது 7 கோடி யுகம் இருந்திருக்கிறார் இவர். ஸோ அதனால் காலத்தில் இவர் என்னைக்கு உலகம் தோன்றிச்சோ அன்னைக்கே இவரும் தோன்றியிருக்கிறார் திருமூலர். அதுக்கான பாடல்கள்லாம் பார்த்துட்டோம். ஸோ 2 வீடியோவுக்கு முன்னாடி இந்த 36 தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 36 தத்துவங்கள் 10 வாயுக்கள், 10 நாடிகள், 10 ஓசைகள். இதுதான் படிமுத்தி ஏணியாக வச்சு நம்ம இந்த 6 அந்தங்கமாகிய உடம்பு, அண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருக்கிற அந்த 6 அந்தங்கள், அதை வச்சு இறைவனை எப்படி சென்று அடைவது அப்படின்னு தான் இந்த இதில் எல்லாம் சொல்கிறார். யோக மார்க்கத்தில் போயிட்டு ஒளி தேகம் அடைவது ரொம்ப குறைவு. இனிமேல் பார்த்துருக்குறோம். ஞானம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வெளியில் தெரியாது. அந்த மாதிரி ஒளி தேகம் அடைவதற்கும் சரி, ஞானம் அடைவதற்கும் சரி, முக்தி அடைவதற்கும் சரி, இந்த பிறப்பை ஒழிப்பதற்கும் எல்லாத்துக்கும் இது ஒரு அடிப்படை. இந்த 36 அன்னைக்கு இந்த 36 எப்படி இது ஒரு வேள்வி வளர்க்குற மாதிரி கனல் ஏற்றி நம்ம போகணும் அப்படிங்கிறார். ஸோ இந்த கனல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். 3ஆம் தந்திரத்தில் சொல்கிறார். இதுதான் ஆகுதி. அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே அப்படின்ட்டு. நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணணும். ஆனால் அது பண்ணுற இடம் புந்தி. அதுதான் சுழுமுனை. அதுக்கு பழம்பொருள் அப்படின்னு கூட சொல்கிறார் அவர். ஸோ இதுக்கான பாடல்கள்லாம் பார்த்துட்ருக்குறோம். 3ஆம் தந்திரம் பாருங்கள். அந்த வேள்வி வளர்க்கக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அது மாயமாக இருக்குது, யாருக்கும் தெரியாது, கண்ணுக்கும் தெரியாது. அதாவது ஓவியனாலும் உணர உண்ணாத ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து அது வெளிவரும் அப்படின்றார். அந்த இடத்த குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு தனித்தனியாக சொல்கிறாரு. தொப்புளுக்கு கீழே, அந்த ஆசன வாய்க்கு மேலே அப்படின்றது தான் அதோட மெயின். அங்கேருந்து வரும். பட் அது எல்லாருக்குமே இயற்கையாகவே அது தொப்புள் வரைக்கும் வந்துடும். அது வந்தால் தான் நம்ம ஆயுசு வர 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 அது வந்துடும். தொப்புளுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு தான் இந்த பாடல்கள் எல்லாமே. இப்போ அது தொப்புள் வரைக்கும் வர்றதுக்குமே அங்கே இருந்துச்சுன்னா ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த குண்டலினி அப்படிங்கிற வாயு இருக்குது. அதுதான் மகாசக்தி, அதாவது மகாமாயை, மாமாயை, அதுதான் குண்டலினி. இது குண்டலி. மாயைங்கிறது குண்டலி, மகாமாயங்கிறது குண்டலினி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இங்கே கொண்டு போகிறோம். இந்த வாயுக்கள், இந்த நாடிகள், இந்த ஓசைகள், இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஒவ்வொரு விதமாக மாறும். இந்த மாறணும் அப்படின்னா என்னென்னமான மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு தான் பாடல்களாக சொல்லியிருக்கிறாரு. அதான் 3ஆம் தந்திரத்துலேருந்து ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த 3ஆம் தந்திரத்தில் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இருக்கிறது. அந்த பாடல்களை இன்றைக்கி பார்ப்போம். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். வர்ணாசிர தர்மம் அப்படின்ற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையின் படிநிலைகள், அதே மாதிரி அந்த இதில் 4 நிலைகள் இருக்குது. அதில் இந்த இதை டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அதாவது சத்திரியன், சூத்திரன், வைஷ்ணவன், பிரம்மன் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தேன்னு தெரியும். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். பாருங்கள், அது டீட்டெயிலாக வேணும்னா. இல்லை, நீங்கள் புஸ்தகம் 3ஆம் தந்திரம் படித்தாலே தெரிஞ்சு போயிடும் எல்லாமே. அந்த 3ஆம் தந்திரத்தில் 569வது பாடல்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு மேக்சிமம் அந்த பாடல்களை பார்த்தோம் அப்படின்னா அதுக்குரிய அர்த்தங்கள் தெரியலாம். இதில் தான் பிராணாயாமம் அப்படின்ட்டு மூச்சு பயிற்சின்னு சொல்லிட்டு தவறான இது இருக்குது. ரேசகம், பூரகம், கும்பகம் அப்படின்ட்டு. ரேசகம் அப்படின்னா வாமத்தில் 2 ரேசித்து அப்படின்ட்டு வரும்.
பூரித்து நாடி அப்படின்ட்டு. இது வாமம் அப்படின்னா இந்த புந்திக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இடது வடது அப்படின்ட்டு பிரிக்கிறது. இதுதான் திசைகள், காலங்கள். இயமம் நியமம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நியதி. அதை இறைவன் வகுத்து வச்சுருக்கிறான். இங்கே நம்ம மனுஷர்களுக்கும் வகுத்து வச்சுருக்கிறான், அதே மாதிரி இந்த இயற்கைக்கும் வகுத்து வச்சுருக்கிறான். இந்த இயற்கை வந்து பிறச்சதம் எட்டும் பேசிய நந்தி அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க 3ஆவது தந்திரத்தில். அங்கே தான் வந்து நாள் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. அமாவாசையில் வந்து ஃபஸ்ட்டு பிறை தெரிஞ்சுன்னா ரம்ஜான் கொண்டாடுவாங்க. அதான் மாதத்தின் முதல் நாளும் அப்படின்ட்டு நம்ம இதுலேயும் வரும். அதுதான் அமாவாசையிலேருந்து ஃபஸ்ட்டு முதல் தெரிகிற இது. அதான் 30 நாள் அதுலேருந்து தான் வந்து வர்றது இந்த காலம். அது காலத்தை குறிக்கக்கூடியது. இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே வர்றது தான். இந்த இது தான் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ இடகலை, பிங்கலை, சந்திரகலை, சூரியகலை, பிராணன், அபானன், இது எல்லாமே ஒன்று தான். அந்த பாடலில் பாடும்போது அனைத்து 69வது பாடலில் அந்த வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கு ஒத்த காயம் பழுக்கினும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு வலியனுமாமே. இந்த வலி அப்படிங்கிறது வந்து காற்று, இந்த குண்டலின் மேலே போகிறது தான். இதுதான் வந்து உள்ளே போயிட்டு வயத்தில் அடக்கி, வயிறு அப்படின்னா கர்ப்பம், கர்ப்பகிரியை, இதுதான் வந்து இதுக்கு உள்ள இதுதான் வந்து கூற்றனவாய விளக்குகிறீரே அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் தேவாரத்தில் அவர் முதல் பாடல் உரை. அது அபிராமி அந்தாதியில் வந்து அவர் முதல் பாடலும் அதுதான். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், அங்கே வந்து சிகப்பாக வந்து தோன்றக்கூடியது. அதான் இவர் வந்து வேங்கடநாதனே வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விறகறியாதவர்கள் இந்த உலகிலிருந்து ஏங்கி அழுகிறார்களே அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு தந்திரத்திலே சொல்லிடுவார் அவர். இது வந்து அதுதான் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த அருட்பெருஞ்சோதி ஆற்றல், மனித ஆற்றலுக்குரிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கிறேன் நான். அந்த பாடல் இந்த 5 பூதங்களும் 5 விதமான கனல் வந்து வருது வெளியில் அப்படின்ட்டு. இந்த ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒரு அனல் இருக்குது. அந்த அனல், அந்த கனல், அதுதான் வந்து இந்த இதை வந்து இது நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பு வந்து அதோடு கெட்டு போக ஆரம்பிச்சிருது. அது நான் இல்லை அப்படின்ட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் இந்த பாடல்கள்லாம். அதான் வந்து நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன், மனித ஆற்றலின் அருட்பெருஞ்சோதி அப்படின்ட்டு. அதுக்கு முந்தைய 36 சைவ தத்துவம்னு போட்டிருக்கிறேன், பாருங்கள் முடிஞ்சவனுக்கு. 69வது பாடலில் இந்த வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி காற்று இங்கே போய் இங்கே அடக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் எல்லாமே சாத்தியம். இதுக்கப்புறம் தான் எல்லாமே சாத்தியம். 653வது பாடலில் அவர் இதைத்தான் வந்து சொல்கிறார். இந்த நம்ம வந்து மெயினாக அந்த 36 தத்துவத்தில் வந்து 30 என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக வேண்டிய பாடல்கள் தான் நான் வந்து பார்த்துட்ருக்கிறேன். இந்த ஒத்த 9 வாயுவும் ஒத்தன, இந்த 9 வாயு வந்து இருக்குது, அது 10வது மாறும். ஒத்த 9 மிக்க தனஞ்சயன் அப்படிங்கிற வாயு ஒத்த 9 ஒக்க இருந்திடில், இந்த தனஞ்சயன் வாயு எல்லாத்துக்கும் போய் அந்த 9 இதில் இருந்தால் அந்த ஒத்த உடலும் உயிரும் இருந்தது அப்படிங்கிறார். அந்த மாதிரி இருக்கிற உடம்பும் உயிரும் நிலைச்சி நிற்கும். இல்லை அப்படின்னா அது ஆயுஷ்காலம் முடிஞ்சோடனே இந்த உடலை விட்டு போயிடுச்சு அப்படின்னா வேறு உடல், வேறு உருவம், வேறு இடம் ஏதாவது எடுத்து அங்கே வந்து திருப்பியும் தோன்றும். எல்லாம் லைட் வேவ்ஸ் தான். விலங்கொலி அங்கி, அது வந்து 9ஆம் தந்திரத்தில் வந்து இது பாரு. அதான் வந்து இது இருக்கும் தனஞ்சயன் 9 காலின் இருக்கும் 224 இது அப்படியே பிரியுது உள்ள. இந்த இரத்த நாளங்கள் இந்த நாடிகளுக்குள்ளே பிரிகிறது தான் பற்றி சொல்கிறார். ஸோ இது எல்லாமே முழுக்க நம்மளுடைய உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய, நம்மளுடைய இந்த நரம்பு மண்டலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த வாயு எல்லாம் போய் எப்படி இதுதான் முழுக்க இருக்குது திருமந்திரத்தில். ஸோ அதனால் தவறாக வந்து இதுதான் வந்து சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து அதான் புறசமயம் எல்லாம் இங்கே தான் தோன்றுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அந்த மிஸ்டேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதை பார்த்து நம்ம வந்து நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்களை தான் வந்து இவர் சொல்கிறாரு. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் இது கண்ணில் எப்படி போய் இந்த கூர்மன் வாயு கலக்குது அதை பற்றி சொல்கிறாரு. அது வந்து 656வது பாடல். அதான் வந்து கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன், கண்ணிலன் வாணிகள் காசமன் அல்லன், கண்ணினில் கூர்மன் கலந்திலன், அதனால்
கண்ணில் ஜோதி கலந்ததும் இல்லையே. ஸோ அந்த ஜோதி கலந்தால் தான் புரிஞ்சுக்கோங்க லைட். இந்த நாடி வாயு சவுண்டு இதுக்கு வந்து இப்போ வந்து ஜோதி இது கலந்தா வரும். இந்த நாடியின் ஓசை அதான் இந்த நாடி. இங்கே தான் வந்து அடுத்த பாட்டு. நாடியின் ஓசை நயனம் இருதயம் தூடி அளவும் சுடர் விடும் சோதியை தேவருள் ஈசன் திருமால் பிரம்மன் ஓவர நின்று அங்கு உணர்ந்திருந்தார். இந்த 4 பேரும் 9 வாசல் உடையதோர் பிண்டத்தில் 9 நாடி உடையதோர் ஓரிடம். அந்த 9 நாடி ஒடுங்க வல்லார்களுக்கு அதான் அமைதியாக இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நாடி அப்படின்னா ஏற்கனவே சொல்லி மூச்சுக்குழாய். ஸோ இந்த 9 மூச்சுக்குழாயும் வந்து அப்படியே ஒடுங்கி அப்படின்னா 10ஆவதாக ஒரு மூச்சுக்குழாய், அது அங்கே ஒரு இருதயம் தோன்றும். அதுதான் வந்து புந்தி. அதை நம்ம வளர்க்கணும். அதான் கனல் வச்சு வளர்க்குறது, அதுதான் ஹோமம். 9 நாடி ஒடுங்க வல்லாருக்கு 9 வாசல் உலை நலவாமை. அது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கடும் சுத்த சைவம் அப்படின்ட்டு கொஞ்சம் இதில் வந்து நம்ம போகும்போது நம்மளுடைய 7 பிறவியும் இங்கே அடங்கியிருக்கு. நம்மளுக்கு 7 பிறவிக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வானகம் சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி தொடர்பு வந்து அசுரர்கள் தேவர்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுடைய கனவாக மாறும். அது வந்து கனவில் நனவு காண்டல் நனவாம். புரிஞ்சுக்கோங்க. இங்கே தான் வந்து கனவுக்கும் நனவுக்கும் வித்தியாசம் வந்து அது வந்து 8ஆம் தந்திரத்தில் சொல்கிறாரு ஃபுல்லாக. ஸோ இங்கே இருக்கும்போது நமக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகிடும். ஸோ அதுதான் அமைதியாக இருக்கணும். அதுதான் வந்து இது பண்ணணும். நிறைய காட்சிகள் தோன்றும், நிறைய ஓசைகள் கேட்கும். அதான் வந்து ஓசை நாடியின் ஓசை. இதுதான் நாடியின் ஓசை நயனம். இது கண்ணில் இருந்து இருதயம் தூடி அளவும் சுடர்விடும் சோதியை. இது எல்லாமே வந்து ஜோதி தான். அதனால் இங்கேயும் வருது. இதுதான் நான் வந்து முச்சுடர். இதுதான் திரிபுர சுந்தரியை தான். 9 ஓங்கிய அங்கிக்கு கீழ் சுழுனை செல்ல வாங்கி இரவி மதிவழி ஓடிட தாங்கி உலகங்கள் 7ம் தரித்திட ஆங்கது சொன்னோம் அறிவுடையவர்களுக்கே அப்படிங்கிறார். 659வது பாடலில். அதான் வந்து இந்த தலைப்பட்டவாறு அண்ணல் தையலை நாடி. இங்கே தான் வந்து வலதில் இருக்கிறது சூரியன், இடதில் இருக்கிற சந்திரனை நாடி. இதுதான் வலம் சாதிக்கிறது. வலைப்பட்ட பாசத்து பின்பனை மான்போல் துளைப்பட்ட நாடியை தூவழி செய்தால் விலைக்குண்ண வைத்ததோர் வித்து அதுவாமே. இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம்தான் வித்து உருவாகுது. அதுதான் வித்திடுவோர்க்கென்று வித்தில் ஓர் முளையில்லை. இது இல்லாமல் புரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. இதுக்கப்புறம் தான் 8 சித்திகள் வரும். இதெல்லாம் இருக்குது. இடையோடு 665வது இடையோடு பிங்களை என்னும் 2 வாயு மடைபடவே நிற்கும் மாறியே நிற்கும் தடையவை யாரும் எழுந்து தன் சுடர் உள்ளே மிடை வளர் பின்கொடி தண்ணில் ஒடுங்கே. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பின்னாடி இருக்கிற இந்த கொடி அதான் தண்டு வடத்தில் போகக்கூடிய இந்த இது. ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது. ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இந்த 36 தத்துவம் அப்படின்னு போன வீடியோவில் போட்டிருந்தோம். அது கண்டினியூஷனாக இந்த இதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து உள்ளே போக 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 இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுதான் வந்து பார் முதல் பூதம் வந்து தோன்றுறது. அதுக்கப்புறம் சக்தி தான் பார் முதல் பூதம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து உள்ளே போய்கிட்டே இருக்குது. அது வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாற்றங்கள் எப்படி, அதுக்கப்புறம் சித்திகள் என்ன, அதான் இதில் வந்து இந்திரன் வர்றது, எல்லோரும் வருவாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடியது. இதுக்கப்புறம் தான் 14 வருஷம். ஸோ அந்த மாதிரி மெய்த்தவம் இதுதான். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக அறத்தோடு வாழ்ந்து தவத்தோடு வாழ்ந்து இறைவனடி சேருவோம். நன்றி நண்பர்களே. சேம் அதான் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.